அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். நான் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஏன் நேசிக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழலாம். இஸ்லாமிய சமூகம் ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றது? உலகத்தில் 800 கோடி மக்களில் 200 கோடி மக்கள் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இறை தூதராக வழிகாட்டியாக ஏற்றிருக்கின்றார்கள். ஏன் அவர்களை நேசிக்கின்றார்கள்? உயிருக்கு மேலாக நேசிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? அவர்களை விட, அவருடைய பிள்ளைகளை விட, அவருடைய பெற்றோர்களை விட, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும் என்று இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதின் காரணமாகத்தான் உலகத்தில் 200 கோடி மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் ஐ லவ் முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது நேசத்திற்குரியவராகார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இறை தூதரை முழுமையாக நேசிக்கக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.